டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒரே ஒரு வருத்தம், இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் 6 ஆண்டுகள் ஆனது. இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். காரணம், எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் முன் வர வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்துல 81 லட்சம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது போதுமானது கிடையாது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும், நிதி உதவி கொடுக்க வேண்டும், அரசு கொடுக்கணும். இதுல ஏன் இவ்வளவு தாமதம்னா, இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது. இத உயர்நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி பிறகு சிபிஐ அரசு தரப்பெல்லாம் வழக்காடினார்கள். ஆக தாமதமாக வந்த தீர்ப்பு. ஆனாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது. தமிழக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை பெண்களை பாதிக்கின்ற, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இன்று தமிழ்நாட்டிலே பெண்கள் தைரியமாக வெளியிலே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு முழு காரணம் தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும். போதை என்றால் நான் சொல்வது கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின். இப்போ இருக்கிற சூழல்ல மதுவோட அதிகமா இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் போதையில் பொருட்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். ஆனாலும் எந்த நடவடிக்கை எடுப்பது போல தெரியல எங்களுக்கு. தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வரோம், இந்த கலாச்சாரம் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க என. கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வந்தது இந்த ஆளும் கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் தான். இப்பொழுது அடுத்த தலைமுறையை கெடுப்பதற்காக இந்த போதைப் பொருட்கள், ஏன்னா கஞ்சானா சாதாரணமா வந்துடுச்சு. இப்போ பள்ளிக்கூடம் வாசல்ல கஞ்சா விற்கிறான், காக்கைன், ஹெரோயின் விற்கிறான், மாத்திரை விற்கிறான், LSD மாத்திரை விற்கிறான், ஆம்பிட்டமின், எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ, அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்குது. பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல், எங்கே பார்த்தாலும். ஒரு நேரம் நகரத்துல தான் இருக்கும், இப்ப கிராமத்துல வந்துடுச்சு. காவல்துறைக்கு தெரியும் யார் விற்கிறான்னு தெரியும். ஆனாலும் அது நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இல்லைன்னா இந்த தலைமுறை, இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க மதுவை கொடுத்து.